அமெரிக்கா ஒரு தேசமா இல்ல ஒரு திட்டமா? இந்த உலகத்திலேயே அதிக சக்தி வாய்ந்த நாடு ஒரு நாள் கூட நாட்டாக இருக்கவே இல்லாத ஒரு நிலம் என்பதை நீங்க அறிவீங்களா? அமெரிக்கா அது ஒரு தேசம் இல்லை, அது ஒரு தப்பிச் செல்லும் திட்டம். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஒரு புதிய நிலத்தை கண்டுபிடிச்சான்னு வரலாறு சொல்றது. ஆனா உண்மை அது இல்லை. அந்த நிலத்துல ஏற்கனவே கோடிக்கணக்கான பழங்குடியினர் வாழ்ந்தாங்க. அவர்களுக்கு தேசம் இருந்தது, ஆனா அதிகாரம் இல்லை. பின்னர் வந்தவர்கள் யார் தெரியுமா? ஐரோப்பாவிலிருந்து தப்பிச்சவர்கள், வரி கட்ட மறுத்தவர்கள், மத கட்டுப்பாட்டை வெறுத்தவர்கள், சட்டத்தை உடைத்தவர்கள். அவர்கள்தான் ஃப்ரீடம்னு முதல்ல சொன்னவர்கள். எல்லாரும் சமம்னு அறிவித்த நாடு அதே நேரத்துல அடிமைகளை வாங்கியும் விற்றும் பணம் பார்த்தது. சுதந்திரம் பேசின நாடு அடிமைத்தனத்தில் தான் கட்டப்பட்டது. இது கற்பனை இல்லை, இது வரலாறு. ஆனா இங்கதான் உண்மையான திருப்பம். அமெரிக்கா தன் தவறுகளையே ஒரு ஆயுதமாக மாற்றியது. தொழில்நுட்பம், இராணுவம், டாலர் மற்றும் ஒரு கனவு. அது உண்மையா? அது உண்மையா இல்ல ஒரு அழகான மாயையா? அமெரிக்கா ஒரு நாடு இல்லை, அது உலகத்தை இயக்குற ஒரு ஐடியா. ஆனா கேள்வி இதுதான், அந்த ஐடியாவை கட்டுப்படுத்துறது யார்?